அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் பாதை அப்படின்னு ஒன்று இருக்கு. சூரியன் ஒரு சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருது. பூமி அந்த சூரியனை ஒரு சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருது. அதே மாதிரி எல்லா கோள்களும் தங்களுடைய சுற்றுவட்ட பாதையில் பயணம் செய்யுது. அதே போல் ஒரு ஆறு பார்த்தீங்கன்னா, அது அதனுடைய பாதையில் பயணம் செய்யும். இப்படி இங்கே இருக்கிற எல்லாமே ஒரு பாதையை பயன்படுத்தி பயணம் செய்கின்றன. அப்படியானால் மனிதனுக்கென்று ஒரு பாதை இருக்க வேண்டும். அந்த பாதையை பயன்படுத்தி தான் மனிதனுடைய வாழ்க்கை பயணம் இருக்கணும். மற்ற எல்லாவற்றினுடைய வாழ்க்கை பயணமும் நமக்கு என்னன்னு தெரியும். எப்படி ஒரு கிரகம் எப்படி பயணம் செய்யுது, ஒரு ஒரு விமானத்துக்குன்னு ஒரு பாதை இருக்குது. அதை ஓடு பாதைன்னு சொல்லுவாங்க, ரன்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரன்வேல தான் அந்த விமானம் போகும். அதே மாதிரி ட்ரெயின் பார்த்திங்கன்னா அதனுடைய ட்ராக்கில் போகும். இப்படி எல்லாவற்றினுடைய பாதையும் நமக்கு தெரியும். ஆனால் மனிதர்களுடைய பாதை எது அப்படிங்கிறது மனிதர்களுக்கு தெரியாது. நமக்குள்ள மனிதர்கள் இன்றைக்கி மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இரத்த குழாய்கள் வழியாக ரத்தம் செல்லும் பாதை எது, சுவாசம் செல்லும் பாதை எது, நம்முடைய உணவு செல்லும் பாதை எது, கழிவுகள் வெளியேறக்கூடிய பாதை எது, இப்படின்னு எல்லாவற்றிற்குமான பாதையும் இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானம் விளக்குது. ஆனால் இது மட்டும்தான் மனிதனுடைய பாதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மனிதருக்குள்ளே இருந்து இயக்குகின்ற, மனிதனாலே அறிந்து கொள்ள முடியாத இன்னொரு பாதை இருக்கு. அந்த பாதையை மனிதர்கள் பெரும்பாலானவர்களுக்கு அந்த பாதை பற்றி தெரியாது. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த பாதையை பற்றி அறிந்திருக்கிறார்கள். அந்த பாதையை அறிந்து கொண்டவர்கள் தான் தாங்கள் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன, தாங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறோம், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்னவாக போகிறோம் என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதாவது அந்த பாதையில் பயணம் செய்பவர்களுக்கு. அப்படியானால் அந்த பாதை எது? மொத்தம் நமக்குள்ள பார்த்தீங்கன்னா 72,000 பாதைகள் இருக்கு. 72,000 பாதைகளை நாம் என்ன வேறு வார்த்தைகளை குறிப்பிடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா 72,000 நாடிகள்னு சொல்றோம். நாடிகள் அப்படின்னா இரத்த குழாய்கள் அல்ல, அது சக்தியோட்ட பாதைகள். அப்படி இந்த சக்தியோட்ட பாதைகளை பயன்படுத்தி தான் அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு மருத்துவம் செயல்படுத்தப்படுகிறது. அவங்க இரத்த குழாயில் குத்துறது இல்லை, சக்தியோட்ட பாதையில் குத்துவாங்க. அந்த சக்தியோட்ட பாதைகளில் அடைப்பு இருந்தால் அல்லது ஒரு இடத்தில் அதிகமான அந்த ஆற்றலினுடைய போக்கு இருந்தால் அதை மாற்றுவது, அதை ஊக்குவிப்பது, இந்த வேலையை செய்வது அந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிற மருத்துவம். இந்த பாதை எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாதைக்கு நடுவில் ஒன்றும், இதை சுற்றி இடது பக்கமாக ஒன்றும் வலது பக்கமாக ஒன்றும் இருக்கும். இந்த சிம்பிளை நீங்கள் பார்த்துருக்க முடியும். நடுவில் ஒன்று, இடது பக்கம் ஒன்று, வலது பக்கம் ஒன்று. இந்த சிம்பிள் நீங்கள் பார்த்துருக்க முடியும். சூலம் அதனுடைய சிம்பிள். அந்த நடுவில் இருக்கக்கூடிய நாடி என்ன சொல்லுவாங்கன்னா சுஷும்னா நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய இடது பக்கம் இருக்கிறத இடகலா அப்படிம்பாங்க, வலது பக்கம் இருக்கிறத பிங்கலா அப்படிம்பாங்க. இடகலா, பிங்கலா, சுஷும்னா. தமிழில் இந்த சுஷும்னாவை சுழுமுனை அப்படின்னு சொல்லுவாங்க. இடகலை, அதாவது நம்ம இதில் என்ன சொல்லுவாங்கன்னா இடது பக்கம் ஓடுறது வந்து இடகலைனும், வலது பக்கம் ஓடுறத வந்து பிங்கலை அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். நடுவில் இருக்கிறது சுழுமுனை அப்படின்னு சொல்லுவோம். இதை சான்ஸ்கிரிட்டில் சுஷும்னா அப்படின்னு குறிப்பிடுறோம். இப்போ இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சக்தியோட்ட பாதையினுடைய அடையாளம். யார் ஒருவர் தன்னுடைய கையில் அதை வைத்திருக்கிறாரோ அவர் அந்த பாதையை ஆள்பவர் என்று
யார் அந்த பாதையை ஆள்றாங்களோ அவங்க அந்த கையில் அந்த சூலத்தை வச்சுருப்பாங்க. அதனோட அடையாளம். இந்த 3 பாதையை நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன் என்பது அது பொருள். அதனால தான் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான தெய்வங்களுடைய கைகளில் சூலம் இருக்காது. இருக்கும். மற்ற எல்லாம் வாள் இருக்கும், வில் இருக்கும். சூலம் ஒரு குறிப்பிட்ட தெய்வங்களுடைய கையில் தான் இருக்கும். அதனுடைய பொருள் என்னவென்றால், அந்த சக்தியோட்டை பாதை அந்த தெய்வம் ஆண்டு கொண்டு இருக்கிறது, அல்லது அதற்கு அது அதிபதி என்று பொருள். இப்போ இந்த சக்தியோட்ட பாதை எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சுஷும்னா அப்படிங்கிறது சென்டர். உங்களுடைய முதுகெலும்பு வழியாக தான் சுஷும்னா பயணிக்கும். முதுகெலும்பு தான் அந்த சுஷும்னா அப்படிங்கிற அந்த ஆற்றல் பயணிக்கக்கூடிய பாதை. உங்களுடைய இடது பக்கம் அப்படிங்கிறது இடகலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடது பக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய மூச்சின் வழியாக அது கட்டுப்படுத்தப்படுகிறது. இடது பக்க மூச்சின் வழியாக. பிங்களா அப்படிங்கிறது உங்களுடைய வலது பக்க மூச்சின் வழியாக கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த சக்தி ஓட்டத்தை. அப்போ இது நடுவில் இந்த சுஷும்னா சுழுமுனை என்ற சக்தி இருக்கிறது. இது ஒரு கம்பம் மாதிரி, ஒரு மரம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த மரத்தை சுற்றி இந்த இடகலையும் பிங்களையும் பின்னி செல்கிறது. இதுதான் அதனுடைய பயணம். இந்த சுஷும்னா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடகலையும் பிங்களையும் பின்னுவதற்கு. இதை வேறு மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, தையல் மிஷினை கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும். அந்த ஊசி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மேலேருந்து கீழே இறங்கும். நூல் எடுத்துகிட்டு வந்து அந்த கோன்லேருந்து நூல் எடுத்துகிட்டு வந்து மேலேருந்து ஊசி வழியாக கீழே இறங்கும். கீழே இறங்கும்போது பாபின் ஒரு செட்டப் இருக்கும்ல. இந்த பாபின் என்ன பண்ணுங்கன்னா, சுற்றி அந்த நூலில் ஒரு சின்ன இடைவெளியை உண்டாக்கும். இந்த இடைவெளிக்குள்ளே இந்த ஊசியோட அந்த நூல் போன உடனே அந்த பாபின் அடுத்த சுற்று போகும்போது அது இறுக்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முடிச்சு விழுந்துடும். இப்படி ஒவ்வொரு முறையும் முடிச்சு போட்டு அது பார்த்திங்கன்னா ஒரு தையல் உருவாக்கிடும். அந்த துணியை இறுக்கமாக பிடிச்சிடும். அதே போல் தான் நமக்குள்ளே இருக்கிற இந்த இடகலையும் பிங்களையும் சுற்றி, இடகலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாபின், வலது பக்கம் ஓடக்கூடிய பிங்களை அப்படிங்கிறது அந்த ஊசி. இது ரெண்டும் சேர்ந்து இந்த சுஷும்னா அப்படிங்கிறதோட தைச்சு அது சரியாக இருந்ததுன்னா நீங்கள் நல்ல முறையில் இருக்கிறீர்கள், உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னு. இது தைச்சிக்கிட்டு இருக்கோம் உள்ள. இதைத்தான் நம்ம சுவாச போக்குவரத்துன்னு சொல்கிறோம். நாம் நினைக்கிறோம் மூச்சு சும்மா போயிட்டு வருதுன்னு. அது தைச்சிக்கிட்டு இருக்கு. உங்கள் சுஷும்னாவோட இடகலையும் வலகலையும் பின்னிக்கொண்டு அதை அந்த சுஷும்னாவோட இந்த இடகலையும் பின்களையும் எவ்வளவு நேரம் தொடர்பில் இருக்குதோ அதுக்கு அந்த அளவின் பெயர் தான் உங்களுடைய ஆயுள். உங்களுக்கு எவ்வளவு ஆயுசுன்னா, இந்த இடகளையும் பிங்களையும் ஒன்றை ஒன்று எவ்வளவு நேரம் தைக்கிறதோ அந்த தைக்கிற நேரம் தான் உங்கள் ஆயுசு. அந்த தையல் நின்று போச்சுன்னா, இப்போ உதாரணமாக தைக்கும்போது பார்த்தீங்கன்னா பாபின்லேயோ அந்த அந்த கோனில் இருந்தோ அந்த நூல் கண்டில் இருந்தோ அந்த வரக்கூடிய அந்த நூல் கட்டாயிடுச்சுன்னா அந்த துணி தைக்கிறது நின்று போயிடும். அவ்வளோதான், ஆயுசு முடிஞ்சது. அப்போ இதுதான் அந்த சுஷும்னா நாடி வழியே இந்த இடகலையும் பிங்களையும் பின்னிக்கொண்டு ஒரு ஜீவனை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. இப்படி தான் செயல்படும். இப்போ இந்த சுஷும்னா நாடி, அதை நாம் என்ன சொல்லணும்னா, இப்போ சுஷும்னா நாடி ஓடுதா, இடகலை நாடி ஓடுதா, பிங்களை நாடி ஓடுதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மூக்கில் பார்த்தீங்கன்னா சில நேரம் இடது பக்கம் அந்த காற்று போயிட்டுருக்கும். இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊசியானது வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்திலிருந்து தைக்கிறது அப்படின்னு பொருள். அதே போல் உங்களுடைய இடது பக்கத்திலிருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் வலது பக்கத்தில் ஓடிட்டுருக்கும். வலது பக்கத்தில் ஓடிட்டு இருக்கும்போது உங்களுடைய மூச்சானது வலது பக்கத்திற்கு அந்த ஊசி மாறிவிட்டது, இடது பக்கத்தை தைக்கிறது. இது சூழ்நிலைக்கேற்ப மாற்றி தச்சுக்கும். உங்களுடைய மனநிலை என்னவோ, உங்கள் சூழ்நிலை என்னவோ அதை பொறுத்து உங்களுடைய மூச்சு மாறும். உதாரணமாக நீங்கள் டென்ஷனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வேகமாக பதட்டமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மூச்சு என்ன பண்ணால் வலது பக்கத்துக்கு இடது பக்கத்துக்கு தைக்க ஆரம்பிச்சிடும். இடது பக்கத்தை குத்தும். அதாவது இடது பக்கம் அப்படிங்கிறது அமைதி, சாந்தி, ஓய்வான நிலை. வலது பக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பதட்டமான நிலை. நீங்கள் பதட்டமாக இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த மூச்சு வலது பக்கத்திலிருந்து உங்களுடைய அமைதிங்கிற இடது பக்கத்தை குத்தும். அதனால தான் உங்களுக்கு அமைதியாக இருக்க முடியல, நீங்கள் பதட்டமாக இருக்கீங்க, அமைதி இல்லாமல் இருக்கீங்க.
இந்த ஊசி எங்கிருந்து எதை குத்துகிறதோ அந்த பகுதி பாதிப்படையும் அல்லது அந்த பகுதி ரியாக்ட் பண்ணும். வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் குத்துச்சுன்னா இடது பக்கம் ரியாக்ட் பண்ணும். இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்தை குத்துச்சுன்னா வலது பக்கம் ரியாக்ட் பண்ணும். இந்த இடத்திலிருந்து வலதுக்கு மாறுவதற்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சுஷும்னா வழியாக தான் இது கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகி போய் அந்த ஆப்போசிட் சைடை குத்தும். அப்போ நமக்கு பதட்டத்தின் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஊசியானது இடது பக்கம் இருக்கக்கூடிய நம்முடைய நிம்மதி, அமைதி, ஓய்வு, மகிழ்ச்சி இந்த பகுதியை குத்துகிறது. இப்போ இங்கிருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வலது பக்கம் அப்படிங்கிறது ஆக்டிவேட். சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம மந்தமாக இருப்போம், நம்மளால் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியாமல் ஆக்டிவாக இல்லாமல் இருப்போம். அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இடது பக்கத்தில் இருந்து ஆக்டிவாக இல்லைன்னா நம்ம அமைதியாக இருக்கோம், ஓய்வாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இடது பக்கத்திலிருந்து இது வலது பக்கத்தை குத்துச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவ் ஆகும். அப்போ நம்ம ஆக்டிவ் ஆகணும்னா இடது பக்கத்திலிருந்து இந்த ஊசியானது இடது பக்கத்துக்கு மாறி வலது பக்கத்தை குத்தும். இப்போ வலது பக்க அந்த பகுதி ஆக்டிவ் ஆகி நம்ம சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சிடும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த பயிற்சியை தான் நம்ம ஆன்மதாரணாவில் செய்யணும். ஆன்மதாரணாவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த நுட்பத்தை பயன்படுத்தி தான் ஆன்மதாரணா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் இந்த நடு நாடி அப்படிங்கிற அந்த சுஷும்னா அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடது பக்கம் ஓடினால் நீங்கள் ஆழ்ந்த ஓய்வில் நீங்கள் நிறைவாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வலது பக்கம் ஓடிச்சுன்னா நீங்கள் பதட்டமாக ஆக்டிவாக இருப்பீங்க. ஆக்டிவ் அண்ட் ரெஸ்ட். ரைட் சைடு ஆக்டிவ், லெஃப்ட் சைடு ரெஸ்ட். அப்போது உங்களோட மூச்சு காற்று வலது பக்கம் ஓடும்போது இப்போது இதை பயன்படுத்தி எப்படி யோகிகள் தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதாவது வேலை செய்யணும், ஆக்டிவாக வேலை செய்யணும், சுறுசுறுப்பாக வேலை செய்யணும், உங்கள் மூளைக்கு எதாவது வேலை கொடுக்கணும், ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும், என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடது பக்கம் ஓடக்கூடிய மூச்சை வலது பக்கத்துக்கு மாற்றுவாங்க. வலது பக்கத்துக்கு மாற்றி அந்த வேலையை செய்வது. நீங்கள் ஆக்டிவாக இருக்கும்போது மூச்சு இடது பக்கம் ஓடிச்சுன்னா இடது பக்கம் மூச்சு ஓடும்போது ஆக்டிவான சுறுசுறுப்பான மிக முக்கியமான வேலைகளை செய்யக்கூடாது, அது சரி வராது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூச்சை வலதுக்கு மாற்றி ஆக்டிவான வேலைகளை செய்வாங்க. இப்போ நீங்கள் தியானம் செய்யணும் அல்லது நீங்கள் ஓய்வு எடுக்கணும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் ஒரு கவிதை எழுதணும், ஏதாவது ஒரு ஓவியம் வரையணும், கலைகள் அதாவது படைப்புத்தன்மை உள்ள வேலைகள் நீங்கள் ஏதாவது செய்யணுன்னா நீங்கள் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்துக்கு வந்துடணும். இடது பக்கத்தை ஆக்டிவேட் பண்ணணும், இடகலையை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அந்த படைப்புத்தன்மை அதிகரிக்கும், க்ரியேட்டிவிட்டி அதிகரிக்கும். அப்போது இவங்க நாம் மிக முக்கியமான அதை இப்படி வேணால் பேசிக்கலாம். உலக வாழ்க்கையில் நாம் ஏதாவது செய்யணும், உலக வாழ்க்கை வாழணும் அப்படின்னா வலது பக்கம் ஓடணும். இடது பக்கம் நீங்கள் தியானம் செய்வது, நீங்கள் உங்களுடைய படைப்புத்தன்மையை காட்டுவது, நீங்கள் ஓய்வெடுப்பது, மகிழ்ச்சியாக இருப்பதெல்லாம் இடது பக்கம் ஓடும்போது நிகழ்வது. இப்போ வலது பக்கம் அப்படிங்கிறது ஆக்டிவ், இடது பக்கம் அப்படிங்கிறது சைலண்ட். இந்த நுட்பத்தை பயன்படுத்தி தான் யோகிகள் தங்களுடைய வாழ்க்கையில் செயல்களை செய்வார்கள். நீங்கள் ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மூச்சு எப்படி ஓடுது அப்படிங்கிறத சோதிச்சுட்டு செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த வேலையை செய்வது. அந்த மூச்சோடு சேர்ந்து அல்லது மூச்சினுடைய இயல்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அந்த வேலையை செய்வது ஒன்று. உதாரணமாக நீங்கள் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய இடது பக்கம் ஓடிட்டு இருந்ததுன்னா நீங்கள் அதை உடனடியாக வலது பக்கத்துக்கு மாற்றி நீங்கள் தியானம் செய்யலாம். தியானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஒரு வகையான படைப்புத்தன்மை தான், க்ரியேட்டிவிட்டி தான் அதுவும். இப்போ நீங்கள் தியானத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய வலது பக்கத்திற்கு அதை கொண்டு வந்து, தியானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செயல். அதுவும் நான் வலது பக்கம் எல்லாம் ஆக்டிவ்னு நான் சொன்னேன். தியானம்னு சொல்கிறது ஓய்வாச்சே, அதை ஏன் வலது பக்கம் செய்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தியானம் அப்படிங்கிறது ஒரு செயல் தான். தியானத்தினுடைய விளைவு தான் இடது பக்கம் ஏற்படும். அந்த ஆழ்ந்த அமைதி, பரவசம் ஏற்படுது இல்லையா, அதெல்லாம் இடது பக்கம் ஏற்படும். செயல்கள் எல்லாம் தியானத்தில் நீங்கள் செய்கிற மூச்சு பயிற்சி ஆகட்டும், மற்ற செயல்கள் ஆகட்டும், வலது பக்கம் நிகழ்பவை. எனவே நீங்கள் தியானம் செய்ய வேண்டுமானால் உங்களது மூச்சு வலது பக்கம் ஓட வேண்டும். அப்போ செய்யணும். அது முடிஞ்ச உடனே அது இடது பக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும். நீங்கள் அந்த தியானத்தினுடைய எண்டை டச் பண்ணோன்னே மூச்சு தன்னால் லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆகிடும். இதை பயன்படுத்தி
நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லது எப்போது செய்ய வேண்டும் என்ற முடிவை எளிதாக எடுக்க முடியும். நிறைய பேருக்கு குழப்பம், எப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதற்கு தான் இவங்க இந்த மெத்தடை வச்சுருக்காங்க, இந்த முறையை வச்சுருக்காங்க. இதுக்கு தமிழில் என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரக்கலைன்னு பேர். சரக்கலை. இதை நம்முடைய பழைய நூல்கள் எல்லாம் இந்த சரக்கலைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சரக்கலையை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களையும் எப்போது செய்வது அப்படிங்கிற மூச்சை பயன்படுத்தி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே இருக்கிறத பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம், வெளியே இருக்கிறத பயன்படுத்தியும் செய்யலாம். வெளியே இருக்கிற இதை பயன்படுத்தி செய்கிறது தான் நம்ம நல்ல நேரம், குளிகை, ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் வெளியே இருக்கக்கூடிய அந்த சிம்பிளை பயன்படுத்தி செய்வது. இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிம்பிளை பயன்படுத்தி செய்வது. இப்போ இந்த 2 வகையிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போது எதை செய்ய வேண்டும் என்பதை குழப்பம் இல்லாமல் செய்து கொள்ள முடியும். அதற்காக அவங்க அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்முடைய மனிதர்களுடைய உடம்புக்குள்ள 3 மிக முக்கிய பாதைகள் இருக்குது. 72,000 பாதைகள் இருக்குது. அந்த 72ஐயும் 3க்குள்ளே அடக்குறாங்க. அந்த 3 இடது, வலது, நடு அப்படிங்கிறது சுழுமுனை அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுழுமுனையை பின்னிக்கொண்டு இந்த இடதும் வலதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஸ்பின்னிங் மில்லாம் பார்த்தீங்கன்னா, பாவு ஓட்டுறது தறி ஓட்டுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நூல் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை போயிட்டு வந்துட்டுருக்கும். அதை நாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது போயிட்டு வந்துட்டுருக்கும். அது என்ன பண்ணால் பின்னிகிட்ருக்கும். ஒவ்வொரு இழைக்கு நடுவில் ஒரு இணைப்பு ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அப்படி இந்த இடது பக்கமானது வலது பக்கத்திற்கு சென்று வலது பக்கத்தை தைத்து அதை ஆக்டிவேட் பண்ணுது. இடது பக்கமானது அதே போல் வலது பக்கத்தை தைத்து ஆக்டிவேட் பண்ணுது. இது 2க்கும் செல்லும் நடுப்பாதையாக இணைக்கும் பகுதியாக இந்த நம்முடைய முள்ளந்தண்டு எனப்படக்கூடிய பகுதி இருக்கிறது. இந்த பகுதியின் வழியாக தான் இந்த சுழுமுனை அப்படிங்கிற சுஷும்னா நாடி மேலே ஏறுகிறது. இதை பயன்படுத்தி, இந்த நுட்பத்தை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அந்த விஷயத்தில் நாம் வெற்றி காண முடியும் என்பதை பற்றியெல்லாம் மிக விளக்கமாக நம்முடைய ஞானிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. எனவே வாழ்க்கையில் நாம் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை சார்ந்து அந்த மூச்சினுடைய ஓட்டத்தை சார்ந்து நம்முடைய செயல்களை செய்யும்போது நாம் எதை நினைக்கிறோமோ அதை செய்து அதில் வெற்றி அடைய முடியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.